ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படிங்கிற நாவல் தான். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி ஷெல்லி தான் எழுதியிருக்காங்க. சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். மேரி ஷெல்லி, வால்ஸ்டோன் கிராஃப்ட் ஷெல்லி, அதுதான் அவங்களோட ஃபுல் நேம். அவங்க வந்து 30th ஆகஸ்ட் 1797 வந்து லண்டனில் பிறந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். 1 February 1851 வந்து இறந்துருக்காங்க. இவங்களோட ஃபேமஸ் ஒர்க் வந்து ஃப்ராங்கென்ஸ்டைன் தான். நம்ம வந்து நாவல் பற்றி பார்த்துடலாம். நாவலோட சப்டைட்டில் என்னென்னா த மாடர்ன் ப்ரோமெத்தேஸ், அதுதான் வந்து சப்டைட்டில். இந்த நாவலில் வந்து 24 சாப்டர்ஸ் இருக்குது. எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1818 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த நாவலில் வந்து என்ன அப்படின்னா ஒரு 4 லெட்டர்ஸோடு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த 4 லெட்டர்ஸ் வந்து ராபர்ட் வால்டன் அப்படிங்கிறவங்க வந்து சிஸ்டர் மார்கரெட்டுக்கு, அதாவது அவங்களோட சிஸ்டருக்கு வந்து எழுதியிருப்பாங்க. வாங்க கேரக்டர்ஸ் பார்த்தலாம். இதில் வந்து மெயினான கேரக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா மான்ஸ்டர், ராபர்ட் வால்டன், விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன், ஆல்ஃபோன்ஸ், கேரலின், எலிசபெத் லாவென்சா, வில்லியம், ஹென்ரி கிளரிவெல், ஜஸ்டின் மார்டிஸ், ஃபெலிஸ் டி லாசி, அகாத்தா டி லாசி, அப்புறம் வந்து மிஸ்டர் கெர்வின். மான்ஸ்டர் வந்து என்ன அப்படின்னா ஃப்ராங்கென்ஸ்டைன் வந்து உருவாக்குன ஒரு மான்ஸ்டராக தான் இருக்கும். ஒரு க்ரியேஷன், அது வந்து மான்ஸ்டர் மாதிரி இல்லை, ஒரு க்ரியேஷன். ராபர்ட் வால்டன் வந்து ஒரு ஷிப்பிங் சீ வாயேஜில் வந்து அவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் ஒரு சீ ட்ராவல் பண்ணுற ஒரு ஆள் இவர் தான் வந்து அவரோட சிஸ்டருக்கு வந்து இந்த லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த லெட்டரில் வந்து அந்த ஸ்டோரி இருக்கும். ஆல்ஃபோன்ஸ் யார் அப்படின்னா விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைனோட ஃபாதர். கேரலின் வந்து அவங்களோட அம்மா. எலிசபெத் லாவென்சா வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அடாப்ட் பண்ண ஒரு சைல்டு. ஆனால் வந்து இப்போது ஃப்ராங்கென்ஸ்டைன் விக்டரும் நம்ம எலிசபெத்தும் வந்து ஒரு பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்லேருந்து லேட்டர் அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க. வில்லியம் வந்து நம்ம விக்டரோட ஓன் பிரதர். ஹென்ரி கிளரிவெல் வந்து விக்டரோட ஃப்ரெண்டு. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ராபர்ட் வால்டன் வந்து நம்ம ஷிப்பில் வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டுருப்பார். அப்போ யாரை பார்ப்பாங்க அப்படின்னா விக்டர் வந்து யாரை தேடிட்டு வருவார் அப்படின்னா அந்த மான்ஸ்டரை வந்து தேடிட்டு வருவார். நம்ம விக்டருக்கு வந்து என்ன ஆசை இருக்கும், நம்ம ராபர்ட் வால்டனுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா நேச்சரை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. நம்ம விக்டர் வந்து ஸ்விஸ் பாய். அவரோட ஜேர்னர் வந்து இன்கால்ஸ்டன்ட் நேச்சுரல் ஃபிலாசபி, இது மேலே வந்து அவருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதாவது அவர் வந்து புதுசாக ஏதாவது ஒன்று இன்வென்ட் பண்ணணும், அவராக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து அவர் ரொம்பவே தீர்மானமாக இருந்தார். விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் அவர் வந்து கண்டுபிடிச்சது தான் அந்த மான்ஸ்டர். இப்போ வந்து என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அவர் வந்து அந்த மான்ஸ்டரை வந்து தேடிட்டு இருக்கார். அந்த மான்ஸ்டரை வந்து அவர் எப்படி செஞ்சுருப்பார் அவர் லெபார்ட்ரியிலன்னா ஹியூமனோட பார்ட்ஸ், அனிமலோட பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாமே வேறு வேறு இடத்துல இருந்து பிரித்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு உருவத்தை வந்து செஞ்சுருப்பார். அவர் வந்து செஞ்ச உருவத்துக்கு வந்து உயிர் வந்து கிடச்சிரும். அவர் வந்து ஒரு லெபார்ட்டரியில் வந்து பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகி ஒரு மான்ஸ்டராக மாறிடும். ஆனால் அந்த மான்ஸ்டரோட உருவம் வந்து அவருக்கு பிடிக்காது. பார்க்கவே ரொம்பவே டெரராகவும் அக்லியாகவும் இருந்த உடனே இவர் வந்து அந்த மான்ஸ்டரை வந்து விட்டுட்டு போயிடுவார். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே வந்து எந்திரன் படம் பார்த்துருப்போம் இல்லையா? எந்திரன் படத்தில் வந்து அந்த ரொபோட்டை வந்து கண்டுபிடிச்சது வந்து டாக்டர் வசீகரன் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ரொபோட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இவங்க தான் அந்த ரொபோட்டை வந்து கண்டுபிடிச்சவங்க. அதோட அம்மா அப்பா கடவுள் எல்லாமே வந்து டாக்டர் வசீகரன் தான். அதே மாதிரி தான் அந்த மான்ஸ்டரோட எல்லாமே அம்மா அப்பா அந்த கடவுள் எல்லாமே வந்து நம்மளோட விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் தான். ஆனால் வந்து அவர் வந்து இந்த மான்ஸ்டரை வந்து விட்டுட்டு போயிடுவார். விட்டுட்டு போனதுனால அந்த மான்ஸ்டருக்கு வந்து வெளி உலகமே தெரியாது. லெபார்ட்டரியிலேருந்து அது வந்து நம்மளோட மான்ஸ்டரை தேடி வந்து அது வந்து வெளியே போகும். வெளியே போயிட்டுருக்கும்போது அது வந்து ஒவ்வொரு வில்லேஜாக போகும்போது ஒரு லிட்டில் கேர்ள், அதாவது ஒரு சின்ன பொண்ணை வந்து ரிவரில் அவள போவா, அந்த பொண்ணை வந்து காப்பாற்றும். அப்பவும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டரோட நல்லெண்ணம் புரியாமல், ஏன்னா இதுதான் பார்க்குறதுக்கு ஒரு ஜெயிண்ட் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கு இல்லையா, அதனால எல்லாருமே பயந்து போய் அந்த சின்ன பொண்ணை வந்து ஏதாவது செஞ்சுருமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டரை வந்து அடித்து துரத்துவாங்க.
போயிருப்பாங்க. அப்போதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மான்ஸ்டர் வந்து அந்த ரிவரில் வந்து அதோட ஃபேஸை பார்க்கும். அப்போதான் இதுக்கு தெரியும் நம்ம வந்து நார்மலான ஹியூமன் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வந்து ஜைஜாண்டிக்காக இருக்கிறதுனால தான் எல்லாருமே நம்மளை பார்த்து பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கும். அப்புறம் வந்து அது அந்த வில்லேஜில் எல்லாருக்கும் பயந்து போய் மறைஞ்சு மறைஞ்சு வாழும். அப்போ அது யாரோட ஃபேமிலியை பார்க்கும் அப்படின்னா ஃபெலிக்ஸோட ஃபேமிலியை பார்க்கும். ஃபெலிக்ஸ் டி லாக்ஸி வந்து யார் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் யாரெலாம் இருக்கான்னா அகாத்தா டி லாக்ஸி அவங்க வந்து ஃபெலிக்ஸ் டி லாக்ஸியோட வந்து தங்கச்சி. சஃபி வந்து யார் அப்படின்னா லவ்வர் ஆஃப் ஃபெலிக்ஸ். இப்போ வந்து சஃபியோட அம்மா வந்து டர்க்கிஷ்க்கு போயிடுவாங்க, அவங்க அப்பா வந்து ப்ரிசனில் இருப்பாங்க. அவங்க அப்பாவை வந்து எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸும் சாஃபியும் வந்து கொஞ்சம் போராடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க ஃபேமிலியை பார்த்து தான் சீக்ரெட்டாக ஒரு ஹோல் வழியாக பார்த்து தான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கும். அதாவது மனுஷங்கக்கிட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மான்ஸ்டர் வந்து ஃபெலிக்ஸ் ஃபேமிலியிலேருந்து தான் கற்றுக்கும். நம்மளோட அதாவது விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கு வந்து எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் மாறும் அப்படின்னா எதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் வால்டன் நடத்தின ஒரு செமினாருக்கு போயிருப்பார். அந்த செமினார் வந்து எதை பற்றி இருக்கும்னா பவர் அண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி இருக்கும். இப்போ வந்து நம்ம மான்ஸ்டருக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹியூமன்ஸ்னால் இப்படி தான் நம்ம வந்து இப்படி தான் வாழணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது இல்லையா. இப்போ வந்து நம்ம மான்ஸ்டர் என்ன பண்ணணும்னா புக்ஸ் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். என்ன புக்லாம் அப்படின்னா ஒரு 3 புக் வந்து ரீட் பண்ணும். அந்த புக்கு நேமெல்லாம் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஜான் ஒஃப் காத்திக், அதில் அவர் எழுதின சாரோ ஆஃப் வெப்ஸ்டர் அப்படிங்கிற புக்கும், ஜான் மில்டன் எழுதின பேரடைஸ் லாஸ்ட்டும், வால்யூம் ஆஃப் ப்ளூட்டார்க் லிவ்ஸ் அப்படிங்கிற புக்கையும் வந்து நம்மளோட மான்ஸ்டர் வந்து ரீட் பண்ணும். அதில் வந்து அந்த மான்ஸ்டரோட ஃபேவரட்டான புக் என்ன அப்படின்னா ஜான் மில்டன் எழுதின பேரடைஸ் லாஸ்ட். அந்த பேரடைஸ் லாஸ்ட்டில் வந்து இது ரொம்பவே மூழ்கி போயிடும். அப்போது இந்த பேரடைஸ் லாஸ்ட்டு வந்து புக்கு வந்து ஆடம் ஈவோட ஸ்டோரி தான் இல்லையா. அதனால் அது வந்து என்ன இமேஜின் பண்ணிக்கோன்னா ஆடம் மாதிரி தன்னை இமேஜின் பண்ணிக்கும். ஏன்னா ஆடம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன், அந்த இடத்துல வந்ததுலேயே ஃபஸ்ட்டு ஹியூமன் வந்து ஆடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இருக்கு இல்லையா. அதே மாதிரி மான்ஸ்டரும் தன்னை வந்து ஒரு ஆடம் மாதிரி வந்து நினச்சிக்கும். அப்போது வந்து நம்மளோட பேர் என்னென்னா ஆடம் ஃப்ராங்கென்ஸ்டைன். ஏன்னா ஃப்ராங்கென்ஸ்டைன் தானே நம்மளோட மான்ஸ்டரை வந்து கண்டுபிடிச்சது, அதனால் ஃப்ராங்கென்ஸ்டைன்னு பேரை சேர்த்து வச்சுட்டு நம்மளோட பேர் வந்து ஆடம் ஃப்ராங்கென்ஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மான்ஸ்டரை வந்து எடுத்துக்குவோம். மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ராங்கென்ஸ்டைனை தேடி போகும்போது வில்லியம் வந்து நம்ம மான்ஸ்டரோட கையில் மாட்டும். வில்லியம் வந்து மான்ஸ்டர் கையில் மாட்டும்போது ஃப்ராங்கென்ஸ்டைனோட தம்பி தான் வில்லியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மான்ஸ்டருக்கு வந்து தெரிய வரும். வில்லியம் தான் வந்து ஃப்ராங்கென்ஸ்டைனோட ஓன் பிரதர் இல்லையா. இது வந்து மான்ஸ்டருக்கு தெரிய வந்தோடனே மான்ஸ்டர் வந்து வில்லியம்மை கொன்றும். வில்லியம்மோட பேக்கெட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும். அவங்க அம்மா வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரோலின். அவங்க வந்து ஸ்கேர்லெட் அப்படிங்கிற ஒரு ஃபீவர்னால் வந்து இறந்துருப்பாங்க. அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வந்து யார் பேக்கெட்டில் எடுத்து வைக்கும் அப்படின்னா ஜஸ்டின் மார்டிஸோட ட்ரெஸ் பேக்கெட்டில் வந்து அது வந்து வச்சிரும். ஜஸ்டின் மார்டிஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட டாடி வந்து இறந்துருப்பாங்க. அதனால் வந்து ஜஸ்டின் இப்போ யார் வீட்டோட இருப்பாங்க அப்படின்னா விக்டரோட வீட்டில் தான் இருப்பாங்க. யாருக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்னா எலிசபெத் லேவன்ஸாக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து வில்லியம் வந்து இறந்து போயிட்டார் இல்லையா. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க அம்மா பேக்கெட்டில் வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க அம்மா அதே ஃபோட்டோ வந்து இப்போது ஜஸ்டினோட கோட்டில் இருக்கிறதுனால இவங்க தான் வந்து வில்லியமை கொண்டிருக்கணும், கொலை வந்து இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து விக்டமாக வந்து பண்ணி இவங்களை வந்து இம்ப்ரெஷன் பண்ணி அவங்களையுமே வந்து அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அவங்களும் இறந்து போயிடுவாங்க. இப்போ வந்து யாரெல்லாம் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் இறந்துட்டாங்க, அப்புறம் ஜஸ்டின் மார்டிஸ். இந்த கொலைக்கு எல்லாமே காரணம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் தான் காரணம். ஏன்னா அவர் தான் வந்து இந்த மான்ஸ்டரை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பாதியிலே விட்டுட்டு போயிட்டார். இப்போ வந்து நம்ம மான்ஸ்டர் வந்து விக்டரை வந்து தேடி கண்டுபிடிச்சி போயிடும். விக்டர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் ஃப்ரெண்டோட வந்து ஃப்ரான்ஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தோம்
ஹென்ரி கிளரிவெல். அதாவது ஹென்ரி கிளரிவெலும் விக்டரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஃப்ரான்ஸில். அப்போ வந்து மான்ஸ்டர் வந்து பார்த்துரும். மான்ஸ்டர் பார்த்து என்ன சொல்லும் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் ஒரு அதாவது ஒரு ஃபீமேல் மான்ஸ்டர் க்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, நானும் அந்த மான்ஸ்டரும் ஒரு அடர்ந்த காட்டில் போய் நாங்கள் எங்கள் லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓரளவுக்கு வந்து விக்டர் வந்து கன்வின்ஸ் ஆகி அந்த மான்ஸ்டரை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க, ஃபீமேல் மான்ஸ்டரை. அப்புறம் அவங்க மைண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி வந்து மான்ஸ்டரை வந்து திரும்ப திரும்ப நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்புறம் இந்த 2 மான்ஸ்டரும் சேர்ந்து ஒரு குட்டி போட்டுது அப்படின்னா, அந்த உலகமே மான்ஸ்டர்ஸால் ஃபில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ட் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ், அதாவது அந்த அனிமலோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு நடுக்கடலில் கொண்டு போட்டுருவாங்க. அந்த அவங்க நடுக்கடலில் போடுறத வந்து நம்ம மான்ஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட கோவம் வரும். அது டைரெக்டாக போய் யாரை கொல்லும் அப்படின்னா, ஹென்ரி கிளரிவெல்லை வந்து கொன்றும். அவர் வந்து அன்றைக்கி நைட் அந்த ஷிப்லேயே இருப்பார், அந்த கடலுக்குள்ளேயே. மறுநாள் வந்து கடல் கரையை ஒதுங்குவார். ஒதுங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, மிஸ்டர் கிர்வின் அவர் யாருன்னா ஒரு மெஜிஸ்ட்ரேட், அதாவது வந்து ஒரு போலீஸ். அவர் வந்து யார் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைனை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஹென்ரி கிளரிவெல்லை நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து விக்டமாக கன்விக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இவர் மைண்ட் செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து வில்லியம் இறந்துட்டான், ஜஸ்டின் இறந்துட்டான், அதுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஹென்ரி கிளரிவெலும் வந்து இறந்துட்டாங்க. ஆனால் இவருக்கு வந்து எல்லாமே தெரியும், மான்ஸ்டர் தான் கொலை பண்ணியிருக்கு. ஏன்னா ஹென்ரி கிளரிவெலோட பாடி பார்க்கும்போது மான்ஸ்டரோட கைத்தடம் எல்லாமே வந்து இவர் விக்டருக்கு வந்து தெரியுது. அதனால் மான்ஸ்டர் தான் கொலை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தெரியும். ஆனால் வந்து இவரால் சொல்ல முடியாது இல்லையா? இவர் வந்து ப்ரிசனில் இருக்கார். இவர் வந்து ப்ரிசனில் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க அப்பா, அதாவது ஆல்ஃபோன்ஸ் வந்து மீட் பண்ண வருவார். ப்ரிசனுக்கு மீட் பண்ண வந்து, நீ வந்து எலிசபெத் லாவென்ஸா வந்து மேரேஜ் பண்ணிக்கோ. எலிசபெத் லாவென்ஸா வந்து அடாப்டட் சைல்டு. இவங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்து இருந்து வெளியே வருவாங்க. பெயிலில், அதாவது வெளியே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, மான்ஸ்டர் வந்து வார்ன் பண்ணியிருக்கோம். என்றைக்கு நீ மேரேஜ் பண்ணாலும் உன்னோட வெட்டிங் நைட் வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து அந்த பயத்தோட மேரேஜ் எல்லாம் முடியும். அந்த வெட்டிங் நைட்டுக்காக வந்து இவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்த கார்டனில் வந்து இவர் வாக் பண்ணிட்டு இருப்பார். எலிசபெத் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரூமில் இருப்பாங்க. இவர் வந்து மான்ஸ்டர் நம்மளை தான் கொலை பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் மான்ஸ்டர் உள்ளே போய் என்ன பண்ணுன்னா, எலிசபெத்தை வந்து கொலை பண்ணிடும். எலிசபெத்தை கத்துற சத்தம் கேட்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் வந்து எலிசபெத்தை கொலை பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிருக்கும். அப்புறம் இதெல்லாம் தாங்க முடியாமல் அவங்க டேடியும் கொஞ்ச நாளில், அதாவது ஆல்ஃபோன்ஸும் கொஞ்ச நாளில் வந்து இறந்துருவாங்க. இப்போது வந்து என்ன அப்படின்னா, விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கு வந்து ஏதாவது புதுசாக ஒன்று வந்து இயற்கைக்கு எதிராக வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது நேச்சுரல் ஃபிலாசபி மேலே அவருக்கு இருந்த அதிக அளவு இன்ட்ரெஸ்ட்னால என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் டோட்டல் ஃபேமிலி இழந்தார். அவர்னால நிறைய பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க. அவங்களோட சாவுக்கு எல்லாமே இவர் வந்து தெரிஞ்சும் தெரியாமல் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு அப்படிங்கிற கில்ட் ஃபீல் வந்து அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு வந்து அவர் உயிரை தவிர ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அவர் தானே நம்ம விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் தானே அவரோட மாஸ்டர். அதனால் இவரை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்கவே இல்லை. இந்த மான்ஸ்டரை வந்து யாராவது எங்கேயாவது பார்த்தீங்களான்னு அவர் தேடி வந்துக்கிட்டே இருப்பார். அவர் வந்து வலிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது தான் அவர் வந்து யாரை பார்ப்பார் அப்படின்னா, ராபர்ட் வால்டனை பார்ப்பார். ராபர்ட் வால்டன் வந்து சி வாயேஜர் மாதிரி நேச்சர் ஃபிலாசபியில் அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா சொல்லுவார் இல்லையா? உடனே இவரோட லைஃப்பில் நடந்த எல்லா இன்சிடெண்ட்டையுமே வந்து ராபர்ட்டை சொல்லுவார். சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் லைஃப்பை வந்து இப்படி தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிவிட்டு விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் வந்து அந்த ஷிப்லேயே வந்து இறந்து போயிடுவார். விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஷிப்லேயே ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. அப்புறம் போய் பார்த்தோம் அப்படின்னா, மான்ஸ்டரும் வந்து விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் பக்கத்துலேயே வந்து உட்காந்துருக்கும். நம்மளோட மாஸ்டரை பார்க்குறதுக்காக. மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் தானே மான்ஸ்டரை வந்து உருவாக்குனது. அதனால் அவர் இறந்த உடனே மான்ஸ்டரும் விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கும். இவரே இறந்து போயிட்டார், எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது இறங்கி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடும். நம்ம ராபர்ட் வால்டன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் லைஃப்பை வந்து இனிமையாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் செட்டை வந்து மாற்றிப்பார். எதனால் அப்படின்னா, விக்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன் வந்து இந்த கதையெல்லாம் சொன்ன உடனே நம்ம லைஃப்பும் இப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்பை வந்து அவர் சேஞ்ச் பண்ணிக்குவார். இவ்வளோதான் இந்த கதையோட சம்மரி. Thanks for watching and subscribe for more video.